அண்ட் நீங்க வந்து ஏஐ காலத்துல வேலை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டராவோ இன்ஃபுளுசராவோ ஆகணும்னா இவ்வளோ கேமராஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஐபோன் கையில இருக்கும் போது இதுலயே நம்ம ப்ரோ லெவல் வீடியோ ஷூட் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு இவ்வளோ வீடியோ கேமராஸ் பாக்குறீங்களா? அதுவும் ப்ரொஃபஷனல் வீடியோ கேமராஸ் இவ்வளோ எதுக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இது கண்டென்ட் கிரியேஷன் எக்கானமி. கண்டென்ட் கிரியேஷன் எக்கானமில சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கேமரா மஸ்ட் ஹேவ் தான். ஏன்னா இவ்வளோ கேமராஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நான் இவ்வளோ கேமராஸ் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெர் மந்த் 2.5 lakhs வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து யூடியூப்ல ஒரு 10 lakh ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க, அதாவது 1 million ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்கன்னா மாதம் நீங்கள் 5.5 lakhs ஏர்ன் பண்ண முடியும். மாதம் 5.5 lakhsனா பர் ஆனம் பார்த்துக்கோங்க, ஆவரேஜாக நீங்கள் ஒரு 55 lakhs ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து இர்ஃபான், மதன் கௌரி இவங்கெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றது நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஏஐ காலத்தில் வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராகவோ இன்ஃப்ளூயன்சராகவோ ஆகணும்னா இவ்வளோ கேமராஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வெறும் ஒரு ஸ்டுடியோவில் மட்டும் உட்காந்து பேச போகிறோம்னா ஐஃபோன்லேயே கூட நம்ம ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த ஸ்டுடியோலேயே வந்து நமக்கு வந்து மல்டிபிள் கேமரா வைக்கணும், 2 பேரை வச்சு இன்டர்வியூ பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் பாட்காஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக்கை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்க ஐபோனை வச்சு நீங்க ஷூட் பண்ண முடியாது. ஃபுல் டைமா நம்ம ஒரு வீட்லாக் மட்டும் தான் பண்ண போறோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு சின்ன கேமராவே போதும். இதுதான் வந்து ஓஸ்மோ பாக்கெட் 3. இது வந்து இன்பில்ட் கிம்பல் இருக்கு. இது ஒன்னே போதும், கேமராமேனே நமக்கு தேவையில்லை, நாமளே நம்மள ஷூட் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. இதுல வந்து பேட்டரி வந்து காம்போ பேக் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வரும். எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 hours தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணும்போது ட்ராவலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த DJI Action 5 Pro கேமராவை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து 3 பேட்டரியோடு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காரில் போகிறோம் இல்லை வந்து நம்ம பைக்கில் போகிறோம்னா ஹெல்மெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட வீலாகுக்காக இந்த 2 கேமரா வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த கேமராவை யூஸ் பண்ணி என்னோட சிங்கப்பூர் வீடியோ ஃபுல் ஷூட் பண்ணது வந்து இந்த கேமரால தான். 5 star ஹோட்டலில் வந்து லோ லைட் தான் இருக்கும், அங்கே நம்ம இவ்வளோ பெரிய கேமராவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் இந்த R8 கேமராவும் வந்து யூஸே ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஃபுட்டை ஷூட் பண்ணணும்னா ரொம்ப ஹேண்டியாக இந்த ஆஸ்மோ பாக்கெட் 3 கேமராவே வச்சு நீங்கள் சூப்பராக, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 inch சென்சார் இருக்குது. ஸோ எவ்வளோ லோ லைட்லையும் இது வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஒரு கேமரா வச்சு எல்லா ஷாட்டையுமே எடுத்துலாம். ஆனால் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் இந்த கேமராவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணவே முடியாது. ஜூமும் வந்து ஒரு 2x ஜூம் தான் இருக்கும், அதை வச்சு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஜூம் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இது. வீலாகுக்கு வந்து நமக்கு வந்து பேட்டரி லைஃப் அதிகமாக வேணும். ஸோ அட்வென்ச்சர் அதே மாதிரி வாட்டர்லலாம் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ண முடியாது. வாட்டர்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா வேணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டுடியோ உள்ள ஒரு 4Kல வந்து நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் பேட்டரியில் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோனி ZV-E10 இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீலாக் கேமரா. எக்ஸ்டர்னலுக்கும் சரி இன்டர்னல் ஸ்டுடியோக்கும் சரி. லாஸ்ட் 2 yearsஸாக என்னோட இன்டர்னல் யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து நான் இந்த கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து நான் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து Canon R8. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. பட் ஏன் இந்த கேமராலேயே லென்ஸ் மாற்ற முடியும். பட் என்ன ஒரு ட்ராபேக்னா இது வந்து ஒரு APS-C சென்சார் தான். இதில் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸை போட முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிரர்லெஸ் கேமரா வேணும். இது ஃபுல் ஃப்ரேம் கேமரான்றதுனால ஃபுல் ஃப்ரேம் லென்ஸை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 70-200 லென்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைடு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ உங்கள் வீடியோவே வந்து ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸில் வந்து இந்த கேமராவில் நீங்கள் ஷார்ட் பண்ண முடியும். இதே இப்போ உங்களுக்கு வந்து ஜூம் வேணும், இல்லை நீங்கள் அவுட்டோர் போய் ஷூட் பண்ண போகிறீங்க, இல்லை நிறைய நேரம் வந்து இன்டர்வியூஸ் எடுக்க போகிறீங்க, பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கணும் அண்ட் ஜூம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்கார்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜூம்க்கும் பேட்டரி லைஃப்க்கும் பெஸ்ட்டான கேமரா. நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை ஐஃபோன் தான் ஷூட் பண்ணணுமானா தேவையில்ல, சாம்சங் ஃபோனோ இல்லை ஒரு மைக்ரோமேக்ஸ் ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் அதிலேயே கூட ஷூட் பண்ணி கண்டென்ட் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் உட்காந்து ஷூட் பண்ணுவேன். இங்கே யூடியூப் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணும்போது எனக்கு லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ எனக்கு இந்த ஒரு கேமரா போதும். இதே சம்டைம்ஸ் எல்லா டைமும் என்னோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து என் வீட்டிலேருந்து 7 kilometers தூரத்தில் இருக்கு. டெய்லி வந்து ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு நான் வீட்டிலேருந்து ஷூட் பண்ணணும். அப்போ
எனக்கு வந்து இந்த பாக்கெட் கேமராவை தான் நான் யூஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து லோ லைட், ஒரு வீட்டில் லோ லைட்டிங்ல கூட ஷூட் பண்றதுக்கு நான் இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே நான் வெளியில போறேன், அவுட்டோர் போறேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக் ஷோக்கு போயிருப்பேன். அங்க வந்து எனக்கு ஜூம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் ஜூம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கும் யூடியூப்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா ஆகிறதுக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் வேரியஸ் வியூஸை காமிக்கணும், ஒரு அவுட்டோர் காமிக்கணும், ஒரு இன்டோர் காமிக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஸ்டார் ஹோட்டல், இல்ல ஒரு டிராவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நான் காமிக்கும் போது என் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல எப்பயுமே வந்து மதன் கோரி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து பேசணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் அதை ஃபுல் டைம் கரியரா எடுத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ன்றது வந்து ஒரு ஃபுல் டைம் கரியராகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா யூடியூப் வந்து ஒரு அண்ட் ஜாப்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், ஸோ சைபர் செக்யூரிட்டி அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர். இப்போ டாக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறாங்க யூடியூப்ல. ஸோ டாக்டர் அண்ட் a content creator, advocates கூட போடுறாங்க, advocate and a content creator, teacher and a content creator. ஸோ கான்டென்ட் கிரியேஷன்றது வந்து ஒரு அண்ட் ஜாப், ஒரு பாசிவ் இன்கமாவும் பண்ணலாம், பேஷனாவும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் கரியராவோ இல்ல பேஷனாவோ இல்ல ஒரு பார்ட் டைம் கரியராவோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேமரா கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். நான் ஒரு பார்ட் டைம் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆல்மோஸ்ட் நான் 8 lakhs ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கேமராவை நான் ஓன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோல நான் ஒவ்வொரு கேமராலையும் ஷூட் பண்ண வீடியோ, அந்த வீடியோட மாடல் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எந்தெந்த கேமரால என்ன மாதிரி குவாலிட்டி வருது, என்ன மாதிரி சினாரியோஸ்ல எடுத்தன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த கேமராஸை பத்தி ஏதாச்சும் இன்னும் மோர் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.